நான் வந்து கண்ணீர் விட்டு சொல்றேங்க சார், அவர் தான் ஜெயிப்பார். என்னோட ஓட்டு அவருக்கு தான். எனக்கு இடமே இல்லாட்டினாலும் எனக்கு கொடுப்பாரு. ஆமா, நான் நடுத்தரவுல நின்னாலும் என்னை கைவிட்டாலும் இவர் என்னை காப்பாற்றுவாரு. நான் நம்பிக்கையா வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். என் பொண்ணு 12வது படிக்குது. படிக்க வைக்கிறதுக்கு கூட என்கிட்ட ஒன்றும் இல்லை. எனக்கு யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காசு கொடுத்து கூப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? எதிர்கட்சிக்கு இதாங்க வேலை, வேற என்ன வேலை? வெற்றியை பார்த்தாக்கா எல்லாருமே பயமா தாங்க இருக்கும். நம்ம வெற்றியை பார்க்கும்போது எல்லாருமே பயமா இருக்கும். அதனால விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும். விமர்சனங்களுக்காக பயப்படுறவங்க நாங்க கிடையாது. தீய சக்தியா நல்ல சக்தியா அப்படிங்கிறது மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும். குறிப்பா பெண்கள் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நல்ல சக்தியா இல்ல தீய சக்தியா அப்படிங்கிறது. வெளியில இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுங்க. எங்க பெண்களுக்கு எங்க தலைவர் வந்துட்டு மு க ஸ்டாலின் செஞ்சிருக்க ஒரு திட்டமும் முத்தான திட்டம்ங்க. 64 திட்டங்கள் தீட்டி இருக்கிறாங்க இது வரைக்கும். எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாக்கா டைம் பத்தாது. அதனாலதான் சொல்றேன். எங்க முதலமைச்சர் அது மாதிரி சொல்லவே இல்லைங்க. அவர் சொன்னாரா விஜய் தான் காரணம்? நாங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. திமுக இருந்து நாங்க அது மாதிரி விமர்சனம் சொல்லவே இல்லை. அவரா சொல்லிக்கிறாரு. அது நாங்க பொறுப்பு இல்லைங்க. 10,000 மகளிர் தரம் சொல்லிருக்காரா? தருவாரா? கருணை தொகையா? நாங்க உரிமை தொகை வாங்குறோங்க. 1000 ரூபாய் வாங்கினாலும் அது உரிமை தொகை. இவரே நாங்க பிச்சை போடுறது எங்களுக்கு. நாங்க உரிமையா கேட்டு எங்க அப்பா கிட்ட எங்க அண்ணன் கிட்ட எங்க சகோதரர்கிட்ட நாங்க வாங்குறோம். அது 1000 ரூபாய் எங்க உரிமை தொகை, கருணை தொகை கிடையாது. அவர் என்ன எங்களுக்கு பிச்சை போடுறது? எங்களுக்கு தேவையே இல்லை. 2026 மட்டும் இல்லைங்க, நிரந்தரமாவே திமுக தான். தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான். விஜய் பேசுறது அப்படிங்கிறது வந்துங்க சினிமா டைலாக்ல பேசலாங்க. உண்மையாகவே வந்து எனக்கு 53 வயசானாலும் நான் ஒரு இளைஞனாக தான் இருக்கேன். ஏன்னா அது எடுத்துக்காட்டு தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஒரு இளைஞன் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்கிறது, குடும்பத்தை வந்து காப்பாற்றணும். அவன் தான் ஒரு இளைஞன். குடும்பத்தை விட்டு போட்டு நான் இளைஞன் அப்படின்னு சொல்கிறது நல்லா இதில் தளபதி மூலிமா இன்னொன்று கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியில் 35 வருஷமாக இருக்கேன். ஒரு திமுகவுடைய ஸ்டாலினுடைய ஒரு ஈடுபாடுனால தான் ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட திருப்பூர் தெற்கு மாவட்டத்திலே செயலாளர் இருக்கிறேனுங்க. விஜய் வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாரு. அது வந்து ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு என்ன வேணாலும் தெரியலாம். இப்போ நீங்கள் எதை கேட்க எப்படிங்க 41 பேர் கரூரில் இறந்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு விஜய் எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. 41 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஒரு விஜய் நீங்க சொல்லலாம் இளைஞர் சக்தி. ஏன்னா இளைஞர் சக்தியில ஏற்கனவே வந்து எல்லாம் பார்த்துருக்கேன். ரஜினிகாந்த் இருந்திருக்கார், கமலஹாசனோட இளைஞர் சக்தி இருந்திருக்குது, அஜித்தோட இளைஞர் சக்தி இருந்திருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஒரு நட்பணி மன்றமா ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க. சும்மா இன்னைக்கு மாநாடு நடத்துறது சம்பாதிச்சு ஒரு பெரிய நடத்தினாவெல்லாம் அது எடுபடாதுங்க. ஏன்னா நீங்க திமுக காரணம் வந்து என்ன வேணாலும் பேசலாம். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக சொல்றேன். 30 காங்கிரஸ் கட்சியினுடைய அனுபவம் பெற்றவன். திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டாலினுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு மகளிருக்கான இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. தமிழக மக்களினுடைய ஒரு மகளிருக்காக ஒரு நலத்திட்டங்களை கொடுத்தவர் ஒரு ஸ்டாலின். அதற்காக மட்டுமே இன்னைக்கு வந்திருக்கேனுங்க. நான் உறுப்பினர்காரர் வச்சிருக்கேன், என்னுடைய செயலாளர் பதவியை வச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்டாலினுக்காகத்தான் வந்திருக்கேன். சும்மா வந்து விஜய் வந்திருக்கா அது வந்திருக்கா அதை பற்றி நான் பேச வேண்டியதில்லை. அதை பற்றி வந்து உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் விஜய் பற்றி யார்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லைங்க. இது வந்து நீங்கள் எனக்கு வந்து 53 வயசானாலுமே படங்களை பார்த்துருக்கேன். அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இவருங்க ஒன்றும் வேண்டாம். உங்களுக்காக கேட்குறேன். உங்கள் ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ உங்கள் தங்கைக்கோ ஒரு நலத்திட்டம் செய்கின்ற ஒரு அரசு தான் நமக்கு தேவை. ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கின்ற அரசு நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் மத்திய அரசாங்கத்துடைய மத்திய அரசாங்கம் தான் பார்த்துருக்கேன். மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. அடிமை பண்ணுறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. இன்னொன்று இன்னைக்கு வந்து என்னமோ புதுசாக திட்டம் சொல்லியிருக்காங்க. நான் மோடி வந்தால் 12,000 போடுறாங்க. நீங்கள் 25,000 போட்டாலுமே 25,000 மகளிர் அக்கௌண்ட்டில் போட்டாலுமே கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 தளபதி ஸ்டாலின் தான்
200 இடங்களை கண்டிப்பா வெல்வார் என்பது என்னுடைய தாய்மேல் ஆணையாக சொல்கின்றேன். நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார கன்ஃபார்மா சொல்றேன், 200 தகுதிகளிலும் கண்டிப்பா திமுக தான் வெல்லும். இது யார் தடுக்க முடியாது. ஏனென்றால் அனைத்து திட்டங்களும் கண்டிப்பாக உண்மையாவங்க மிகப்பெரிய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. சும்மா நீங்களும் ஒரு நண்பராக இருக்கலாம், நானும் ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு தொண்டனா இருக்கலாம், ஒரு நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒரு மாற்று கட்சி இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நான் எந்த ஒரு மாநாடு தான் கலந்துக்குவேனுங்க. இன்னைக்கு வரைக்குமே கூட்டணி பத்தி என்னமோ பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா அதெல்லாம் தவறுங்க, எல்லாமே போய். காங்கிரஸ் கட்சி அதை சொல்லுது இதை சொல்லுது. ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி இப்படி எல்லாம் யாரு கூட பேசாது. திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ் கட்சி, இது யாரும் மறுத்துவ முடியாது. ஏனென்றால் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டனாக சொல்கின்றேன். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றேன். 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில இருக்கின்றேன். இதெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இந்த வாட்ஸ்அப்ல வர்றது இதெல்லாம் பொய்ங்க, எல்லாமே பொய். வருகின்ற காலகட்டத்தில் 2026 கண்டிப்பாக மகளிருடைய ஆதரவிலே 2026 234 சொல்றது சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. 200 தொகுதிகள் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலினுடைய டார்கெட் 200 தொகுதி கன்ஃபார்ம். 210 தொகுதிகளே திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். காங்கிரஸ் கட்சி இதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சத்தியமாக சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகேங்களா? யாருங்க விஜய்? எங்க சாதாரண நடிகர். நடிகருக்கு இவர் நடிக்கிறவனுக்கு ஒரு தலைவனுக்கு வித்தியாசம் இல்லையா? நடிகன் என்ன, ஒரு சாதாரண நடிச்சுட்டு போயிடுவான். நடிக்கிறவங்களாம் இந்த காலத்துல ஒரு ஆளே கிடையாது. கட்சிக்காக உழைக்கிறவன், ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றுறவன், தமிழ்நாட்டு மக்களை தான் உயிராக நினைக்கிற ஆள் தான் நம்ம கழக தலைவர். இது வரைக்கும் மக்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. இன்னி ஒவ்வொருத்தரும் தேடி போய் நம்ம கழக தலைவர் தேடி வர்றாங்க. என்ன காரணம்? நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடாம அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம கழக தலைவர் தான். அதனாலதான் அனைவரும் சேர்றாங்க. அவங்க அப்பா 15 லட்சம் தரேன்னு சொன்னாரு. 1 ரூபா கொடுத்துருப்பாரா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் டாடி தான் வருது. மோடி அப்ப சொன்னாரு. அதே பொய் வாக்குறுதியை இவர் கொடுக்குறாரு. கண்டிப்பா நிறைவேறாது. ஜெயிக்காத ஒருத்தவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. யார் எங்க போனாலும் மறுபடியும் மீண்டும் ஒழிக்க போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா திமுக இணைவாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் மடக்கு ஊதிங்க. அதாவது புரிஞ்சுதுங்களா? அவர் சரியான மடக்கு ஊதி. 41 பேரு எங்க இப்ப நினைச்சாலும் மனசு கண்ணீர் வந்து எனக்கு 40. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்த நம்ம சும்மா இருப்பாங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்தா, அண்ணன் குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல யாரும் 41 பேர் குடும்பத்தை இறந்துட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். அங்க களத்துல மக்களை காப்பாத்துல திமுக. இதுல யாரும் அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறோம். நாங்க 41 பேரை கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் பேப்பர் பேன் படுத்து 70 நாள் கழிஞ்சு வெளியே வரான். அதுல என்ன சந்தோஷம் அவனுக்கு? வெளியே வந்துட்டு வீரவசனம் பேசுறான். படத்துல வர 4 டைலாக் நறுக்குன்னு பேசுறான். அதை புரிஞ்சுக்காம இந்த மடக்கு, அதாவது தற்கொலைகள் என்ன கை தட்டுறாங்க. யோசிக்கிற மனுஷன் சரியான ஆளா இருந்தா கண்டிப்பா தாவே காக்கி எவனும் கூட நிற்க மாட்டான். எல்லாரும் சென்னைக்கு வாங்க தரேன். ஏங்க அவன் விசாரணை கைதிங்க. திமுக யாரு விசாரணை கைதியா இருக்கிறா? திமுக யார் இந்த 41 பேர் மன்னத்துக்கு? திமுக யார்? எங்க சிபிஐ ஏதாவது கூப்பிட்டாங்களா? திமுக காரங்க கூப்பிட்டாங்களா? யாரை கூப்பிட்டுருக்காங்க? அதாவது அவன் தப்பு செஞ்சிருக்கான். அந்த தப்புக்கான தண்டனையும் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. திமுக யாரு விசாரிக்கலையே? திமுக விசாரிச்சது யாரு இருக்கிறா? யாரும் கிடையாது. தப்பு பண்ண தண்டனை விசாரணை இப்படின்னு சொல்றேன். நடிகர் விஜய் விசாரணை கைதி தான். கண்டிப்பா ஒரு நாள் தீர்ப்பு வரும். கண்டிப்பா நடிகர் விஜய் சிறை செல்வது உறுதி. இப்போ என்னுடைய ரத்தமே கருப்புஞ்சாக பார்த்தா வரும். என்ன கருப்புஞ்சாக பார்த்தா வரும். எங்கள் வீட்டில் குழந்தையிலேருந்து, எங்கள் அம்மாலேருந்து, எங்கள் அப்பா வரைக்கும் 65லேருந்து திமுக தான். ஏங்க தீய சக்திங்கிறது அவர் தெரியாம வாய் தவறி சொல்றாரு. தூய சக்தி, சுத்தமான சக்தி. என்னங்க, தீய சக்தி கிடையாது, தூய சக்தி. சார் இப்போ குழந்தை பிறந்தோன்னு நடக்கணும், நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இவங்க பார்த்தா தவிர்த்து குப்பரை விழுந்து அப்புறம் வரணும். குப்பரை விழுந்து அப்புறம் நடந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை வைக்கணும். இதுதான் குடும்பம். இது நான் பிறந்தோடனே நான் சிஎம் ஆகணும்னா முடியுமா? முடியாது சார். வெட்டி ஆசை
சார் வாரிசு அரசியல்னா இப்போ வந்து இருங்க இப்போ வந்து நம்ம செல்வம் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்தாங்களா, இல்லை செல்வி அக்கா இருக்குது வந்தாங்களா, கனிமொழி அக்கா தான் இருக்காங்க. அது இல்லை அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. செல்வி அக்காளுக்கு வச்சுக்கோங்க, செல்வண்ணனுக்கு இல்லை, அதனால வரல. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ வந்து எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்லித்தரல, திமுகவுக்கு தான் வரவுனால சொல்லித்தரல. இது இப்போ நான் எப்போ ஒன்றுக்கு இருக்க தனியாக இருக்க பண்ணணும், அன்னையிலிருந்து திமுக தான், மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக சத்தியம் பண்ணி சொல்லுவேன், தலையாளிட்டா சத்தியம் பண்ணி சொல்லுவேன். தேங்க்யூ. எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ்ஸா? ஓபிஎஸ் ஓரளவுக்கு அவர் சைடில் கொஞ்சம் இருக்கலாம். இங்கே திமுக வந்து சேர்ந்திருக்காரு, இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாரு. ஏதோ அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குது, தெற்கு சைடில் இருக்குது. சரி, நீங்க வரவேற்கிறீங்களா எதுக்குறீங்களா? இல்லை வரவேற்கிறேன், வரவேற்கு, யார் வந்தாலும் வரவேற்கிறேன் நான். விஜய் கட்சி இருக்காங்கல்ல, விஜய் அங்கே எங்கள் ஊரில் இல்லை, இந்த 18 வயசுக்கு மேலே ஒரு 25 வயசுக்குள்ள விஜய சீக்கி அடிக்கிற ஆளுக்கு அதே இருக்கிறாங்க. அதிக பேர் எல்லாம் கிடையாது. சரி, அவங்களுக்கு காசு கொடுத்தா தானே போவேன் வேலை செய்ய. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனங்க. தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1, அதாவது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் அயல்நாட்டு இருக்கிறவங்களும் நம்ம தளபதியோட ஆட்சியை பற்றி பாராட்டிட்டு இருக்காங்க. இது நம்ம சொல்கிறத விட நீங்கள் டிவிலையும் பார்க்கலாம், நியூஸ்லேயும் பார்க்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து தமிழ்நாட்டோட நம்ம தளபதியோட ஆட்சியை பற்றி இங்கே எப்படி நடத்துகிறாங்கன்னு இதை கற்றுக்கிட்டு போய் அவங்க நடத்துகிறாங்க. அதனால் வந்து தமிழ்நாடு எப்பவுமே நம்பர் 1 தாங்க. சொல்கிறவங்க தான் முட்டாளாக இருப்பாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போ தான் குழந்தை, இப்போ தான் வந்திருக்குது. அது ஃபஸ்ட்டு அது முதல்ல எப்படின்னு கற்றுக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து யார் எப்படின்னு அதை பார்க்கலாம். அது வந்து மக்களை ஏமாற்ற வேலைங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து நம்ம தரக்குறவ பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து திமுக தொண்டர் ஒவ்வொருத்தருமே, நம்ம கலைஞரும் சரி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் அவரும் சரி, இப்போ நம்ம தளபதியும் சரி, எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுக அப்படின்னாலே அனைவருக்கும் மரியாதை கொடுக்கறது தான் திமுக. அவங்கள மாதிரி தரக்குறவா நம்ம அடிப்படை தொண்டல் முதல் கொண்டு தரக்குறவா பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தது தான் திமுகங்க. சார் அது வந்து பொருளிங்க. ஏன்னா மேலிடமே வந்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது வந்து தளபதி சொல்லியிருக்காரு, வெளியில் வந்து பொருளை கிளப்புனாங்கன்னு இங்கே அதெல்லாம் நம்பக்கூடாது, நாங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் இதாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு. ஹலோ, எனக்கு வீட்டுக்கார் இறந்துட்டாரு. நான் சாப்பாட்டுக்கே இல்லாத போது எனக்கு இந்த 1200 ரூபா தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. எனக்கு இப்போ வீடு இல்லை, எதுவுமே இல்லை. நான் வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். எனக்கு யாரும் இல்லை. அவர் வந்து எனக்கு இந்த விதவை பணம் வரனால நான் நல்லா இருக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து இவர் தான். எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் உதவினாலும் ஸ்டாலின் அண்ணா எந்த டைம்ல கூப்பிட்டாலும் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஸ்டாலின் அண்ணா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் அண்ணா தான் வருவார், நிச்சயமாக வருவார், சத்தியமாக வருவார். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு உதவி செஞ்சாலும் இல்லை. நான் பொண்ணு 12வது படிக்குது, படிக்க வைக்கிறதுக்கு கூட என்கிட்ட ஒன்றும் இல்லை. எனக்கு யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பணம் காசெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும். நான் ஸ்டாலின் அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே. நான் எத்தனை தூரம் இருந்தாலும் நான் அவருக்கு எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டுறது வந்து அவர் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுறேன். வேற எனக்கு எதுவும் வேண்டாங்க சார். சரிங்க சார். நாங்கள் அது குறிச்சி தெற்கு பகுதியிலேருந்து வரோங்க. இந்த திமுக அன்னைக்கு ஜெயிச்சுங்கிறனால எல்லாருமே இப்போ திமுக நோக்கி படையெடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கெல்லாம் ஒரு இடம் கிடைக்கலைங்க வேண்டி ஒரு இடத்துக்காக போயிருக்காரு. தன்னோட சீனியாரிட்டியை எல்லாம் மறந்து போயிருக்காரு. அவருக்கு அங்கே என்ன மரியாதை இல்லை. 41 பேரை கொண்டவன் தீய சக்தியா? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற தளபதி நல்லவரா?
தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு மோசமான மக்கள் இல்ல, மனசாட்சி உள்ள மக்கள். நல்லது செய்யற தளபதிக்கு மக்கள் என்னைக்கு துணை நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கே ரோல் மாடல் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான். கண்டிப்பா நிச்சயமாக தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைய போகுது. இந்த மத்திய பாசிய ஆட்சியை கண்டிப்பா ஒழிக்க போறோம். அதிமுக அடிமை அதிமுக இந்த நாட்டை விட்டு ஓட போகுது. எந்த காலத்திலும் தளபதியும் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் திமுக விட்டு போகாது. ஜாதி அடிப்படையா வச்சு வளர்ந்த கட்சி திமுக இல்ல. எல்லா மதத்தையும் ஜாதியும் ஒட்டுக்கா வச்சு வளர்ந்த கட்சி தான் திமுக.